ஹலோ எங்கடா ப்ரோ? வீட்டுக்கு இருக்கிறேன். ஆ சரி வா ப்ரோ. இரு கார்த்திகன்ட்டு சொல்கிறேன் இரு. போடா டேய். யாரு ப்ரோ? நம்ம பையன் தாம்மா, மேலே இல்லை, சின்ன பசங்க. ஓய் பெண்ணில் என்ன பண்ணுற? நீங்கள் எங்கண்ணா போயின்னு இருக்கீங்க? ஆஃபீஸ்ரா. நான் உங்களை தானே பார்க்கலான்னு வந்தேண்ணா. நான் ஒரு விஷயம்ண்ணா. நான் இந்த மாதிரி சரத்து ஏய் ப்ரோ, எப்படி ப்ரோ? எப்படி சென்னை ட்ரிப்பிங்களா? நல்லாங்கறியா? எங்க மாம் பசங்க எல்லாம் காலேஜ் போய்க்கிறேன். சரி வா ப்ரோ போலாம். ட்ரிப்பிங் ஆரம்பிங்க. நீங்க சென்ற தலைகீழலாம் கேர் ஆயிடுச்சு. நீ வேற என்ன? இல்ல பரவாயில்ல வா ப்ரோ. இல்லை ப்ரோ, பரவாயில்ல வா ப்ரோ. வா ப்ரோ போலாம். யார் கூட யாரு? ஒரு வெளியே யாரோ ஒரு அண்ணா. வா போலாம். வாண்ணா. பஸ் அவங்க தான். சிம்மலே முன்னாடி மான மாத்திடுறான்டா. யாரா மாமலை கழிச்சுது பாஸ்? யாராக இருந்தாலும் தேடி போடுறோம். பசங்க மேலே யாரையும் கை வச்சதில்லை. எங்க இவன் வர சொல்லிட்டு இன்னும் ஆளே காணோம். சரி ஃபன் பண்ணி பார்க்கலாம். ஏய் ஷராத், இங்க நான் வந்துட்டேன். வந்துட்டியா? முன்னாடி கேட்டுக்குதா? கேட் இருக்கு. உள்ளே போ, நான் வரேன். சரி நான் போறேன். இன்னும் எவ்வளோ நேரம் நீ வரத்துக்கு? இன்னும் 2 நிமிஷம் ஆகும். 2 மினிட்ஸா? சரி ஆயிடுச்சு, நான் போறேன் உள்ள. சரி சரி சரி. ஓகே.
எங்கே போயிட்டான் பஸ் எங்கே போயிட்டான் பஸ் விடுங்க எங்கே போயிட்டான் பஸ் போறா சரத். நான் ஜெய் உண்மையிலேயே கை வச்சுட்டுக்கிறான் அவன். நீ கேம் போட்ட மாதிரி செஞ்சிருங்க அவனை. ஆமாம் பாஸ், அன்றைக்கி அந்த பசங்களை வச்சு மூவ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த குரூப்லேயே ஒரு பையனை வச்சு மூவ் பண்ணுறோம். பாஸ் மூவ் பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஞாபகம் வருது. அன்றைக்கி தம் கொடுக்க போனால் பார்த்தா அவன் என்னை அடிச்சான். அந்த பையனை வச்சா போடுறோம். இப்போ அவனை நான் கூப்பிட வைக்கிறேன். ப்ரோ வந்துட்டா பாரு ப்ரோ. ப்ரோ அன்னைக்கு கேப் ரேஷன் நடு பேஜார் பண்ணிக்காதா ப்ரோ. அவன் ஒரு சைக்கிள் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காத விட்டா அப்படி பண்ணிட்டுக்கிறான் அவன். அதெல்லாம் விடு ப்ரோ. ப்ளீஸ் அவர் ஷூட் அடி ப்ரோ. அஜய் மாலான்ட்ட கேட்டு உனக்கு தம் வேணும்னா இன்னும் வேணும்னா அவனை போடலாமா? கொல்லாம் பரவாயில்ல சரத், பரவாயில்ல. உனக்கோசரம் நம்ம பசங்க வாங்கிக்கிறேன். போதும்டா. எனக்கு வேணும், நெஷே வேணும். எப்படி தாங்க நிறைய பேர் அவங்க உயிரை கூட முக்கியமாக நினைக்காம இந்த போதையை முக்கியமாக நினைக்கிறாங்க. இந்த போதைனால எத்தனையோ குடும்பத்தில் பிரச்சனை, எத்தனையோ அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை, எத்தனையோ பிள்ளைங்கக்கிட்ட பிரச்சனை, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமக்கிறாங்க. இந்த போதைக்கு செலவு பண்ணுற காசு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறது தான் எங்களோட மெயின் நோக்கம். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.